friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பழம்பொரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பழம்பொரி பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் மைதா மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் இட்லி மாவு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு நான் yellow food color ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணாம்னா நம்ம மஞ்சள் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா இது இந்த வாழைப்பழத்துல செஞ்சீங்கனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து dry ingredientsலாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகர், பேக்கிங் சோடா, அந்த ஃபுட் கலர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இட்லி மாவு, அதை சேர்த்துக்கலாம். இட்லி மாவையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இட்லி மாவு சேர்க்காம கூட இது செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்பூன்ட்ட நம்ம எடுத்தோன்னா இப்படி கீழே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லிக்விடியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பழத்தில் டிப் பண்ணுறப்போ இது மாவு அதோட நல்லா கோட் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பழத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. நான் ஒரு சில பேர் ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணி பெரிய சைஸில் போடுவாங்க. நான் ஒரு பழத்தை 3ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிட வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பழம் ரெடி ஆயிடுச்சு, மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதை வந்து கோகோனட் ஆயிலில், தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணல, நம்ம நார்மல் குக்கிங் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பழத்தை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நீங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணால் தான் பழத்தில் அந்த மாவு நல்லா இப்படி ஒட்டி வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இதை போட்டுக்கலாம். கண்டிப்பாக இது பழம் தான், ஸோ ஃப்ளேம் ரொம்ப சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி டக்குன்னு ஒரு மாதிரி கரிஞ்சிடும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இந்த பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா உப்பி வரும். ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்லேயே நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். இந்த எல்லோ கலர் வர்றதுக்காக தான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாட்டி நம்ம மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இருக்கிற ரிமைனிங் பேட்சஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. செம்ம எம்மியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். அந்த பழத்தோட அந்த மைதா மாவு லேயரோடு சாப்பிட்றப்போ ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.